திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 19. அந்த நடுநாட்டு அந்தனை இளைஞர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் துடிப்போடும் நன்றியோடும் வேத பாடங்களை சொல்ல ஊர் அவர்கள் சொல்லும் அழகை திகைத்து போய் கேட்டது. அந்த வேதத்தின் ராகத்தை நன்றாக அனுபவித்தது. தாழம் குடைகளையும் விசிறிகளையும் பித்தளை சொம்புகளையும் அவர்களுக்கு தானமாக கொடுத்தனர். 567 அந்தன இளைஞர்கள் அணிவகுத்து வேதம் சொல்லியபடியே பாபநாசம் வழியாக தஞ்சைக்கு போகின்ற அழகை பார்த்து ஆண்களும் பெண்களும் வியந்தார்கள். அவர்கள் போகும் வழியில் முன்னே ஓடிப்போய் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள். அவர்கள் வரும் செய்தி திருவையாறு அந்தணர்களுக்கும் எட்டியது. அவர்கள் வரவேற்க தயாரானார்கள். உயரமாய் அகலமாய் சிகப்பு தோலாய் காதில் கடுக்கண்களோடு 8 முழ வேட்டியும் தோலில் 4 முழல் துண்டும் இடுப்பில் பட்டுத்துண்டும் தலைக்கு வர்ண தலப்பாகையும் கழுத்தில் தங்கம் கோர்த்த ருத்ராட்சமும் கங்கணமும் மோதிரங்களும் வேட்டியின் மீது வெள்ளி அரைஞானும் அணிந்து அலங்காரமாக அந்த அந்தணர்கள் தொண்டை நாட்டு அந்தணர்களை வரவேற்க தயாரானார்கள். தாழங்குடைகள் மிதந்து வருவதை தொலை தூரத்திலிருந்தே பார்த்தார்கள். அட, இது என்ன, தொண்டை நாட்டிலிருந்து அந்தணர்கள் வருகிறார்களா என்று சொன்னாய்? ஆம், அப்படித்தான் சொன்னேன். இது என்னையா, ஏதோ சேறு குழம்பு போல மிதந்து வருகிறது என்று ஒரு அந்தணர் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சிரித்தனர். தாழங்குடையின் அசைவு அப்படித்தான் இருந்தது. தாழம் குடைகள் இப்பொழுது நின்றன. 6 ஆறாக அணிவகுத்தன. இடது தோளில் தாழங்குடை, வலது கையில் விசிறி, இடுப்பில் ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு. நிதானமாக ரிக்வேத சாகை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து நடந்து வந்தார்கள். பூரண கும்பம் ஏந்தி வந்த அந்தணர்களுக்கு 10 அடி முன்னே நின்று தொடர்ந்து வேதம் சொன்னார்கள். அந்த வேதத்தின் ஓசை தஞ்சை அந்தணர்களை மெல்ல வியக்க வைத்தது. ஆனால் வியப்பை வழிகாட்டி கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அடேயப்பா, திராவிட சிசுக்கள், ஒரு அந்தணர் வியப்போடு சொன்னார். அவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்பதை அந்த வாக்கியம் உணர்த்தியது. மறுபடி தஞ்சை அந்தணர்கள் மெல்லச் சிரித்தனர். மத்திய வயதும் நல்ல பாடமும் தெரிந்து தலைவன் போல இருந்த ஒரு இளைஞன் முன்னே வந்தான். குடையையும் விசிறியையும் கீழே வைத்தான். நீண்ட நெடுஞ்சான் கிடையாக தஞ்சை அந்தணர்களை நோக்கி கிழக்கு திசையில் விழுந்து வணங்கினான். தஞ்சை அந்தணர்கள் ஆரவரித்தனர். எல்லா குடைகளும் கீழிறங்கின. விசிறிகள் தடரில் படர்ந்தன. அத்தனை இளைஞர்களும் நெடுஞ்சான் கிடையாக தஞ்சை அந்தணர்களை வணங்கினர். தஞ்சை அந்தணர்களுக்கு கர்வம் கோப்பளித்தது. சக்கரவர்த்தியவர்களே, 3 வண்டிகள் அடிக்க பாறையோடு தஞ்சை எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றன. முதல் வண்டியில் நீங்களும், 2வது வண்டியில் இளவரசர் அவர்களும், 3வது வண்டியில் பெருந்தச்சரியும் ஏற்றி அதை தஞ்சைக்குள் ஓட்டி வர வேண்டும் என்று சிற்பிகள் விரும்புகிறார்கள். உங்கள் வருகையை மக்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அப்படியா? நல்லது. இங்கு வந்தும் 5 நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? போதும் என்று நினைக்கின்றேன். என்ன சொல்கிறீர் சதாவாச்சாரி? இதுவே அதிகம். மக்கள் விம்மி கிடைக்கிறார்கள். உங்களை பார்க்க முடியுமா என்று நினைத்தது போக உங்களோடு பேசியும் பாடியும் ஆடியும் பார்த்து விட்டார்கள் அல்லவா? அதிலேயே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஒதுங்கியிருந்த சாளுக்கிய வீரர்கள், ராஷ்டிரகூட வீரர்கள் எல்லோருமே முனைப்பாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அவரவர்கள் வகைக்கு உணவு சமைத்து கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னது மிகப்பெரிய சந்தோஷம். பாத்திரம், பண்டங்கள், அடுப்பு வழங்கியது மிகப்பெரிய ஆனந்தம். இது தனிக்குழுவாக போய்விடுமோ என்று கவலையும் எனக்கு இருந்தது. சாப்பாடு தனி, கூடாரம் தனி, குடில் தனி என்று தனியாக போய்விடுவார்களோ என்ற கவலை கொடுக்கும்போது ஏற்பட்டது. இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவ்வப்போது சோழ வீரர்களையும் பாண்டிய வீரர்களையும் போய் குசலம் விசாரிக்க வைத்து விடுவோம். பாண்டிய வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? வருத்தமே இல்லை, சிறிதளவு கூட இல்லை. பாண்டிய வீரர்கள் வெள்ளையானவர்கள் என்பது அவர்களுடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் தெரிந்து கொள்ள முடியும். அவர்களை மதித்தால் போதும். பதிலுக்கு பல மடங்கு மதிப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். வீரபாண்டியன் விஷயம் ஒன்றுதான் அவர்களை வருத்துகின்ற விஷயம். அந்த வீரபாண்டியனை கொன்றவரை பழிக்கு பழி வாங்கிவிட்டோம் என்கின்ற எண்ணத்தில் அந்த காயமும் மெல்ல ஆற துவங்கிவிட்டது. தேவார திருவாசகங்கள் மெல்ல கற்றுக்கொண்டு இங்கு 4 இளைஞர்கள் நன்றாக பாடுகின்றார்கள். திருநீர் அணியாமல் வேலைக்கு பாண்டிய வீரர்கள் வருவதே இல்லை. வைணவ சம்பிரதாயத்தினரும் இருக்கிறார்களே. துளசி செடி நட்டு ஹனுமன் படம் வரைய சொல்லி கேட்டு அதை பூஜிக்கிறார்கள். ஆனால் திருநீர் கிடைத்தாலும் இட்டுக்கொள்ளுகிறார்கள். அப்படி பெரிய பிரச்சனை என்று எதுவும் இல்லை. வேறு என்ன உதவிகள் வேண்டும் உங்களுக்கு? நிறைய கயிறுகள் வேண்டும். இப்பொழுது இருக்கிற கயிறுகள் போதாது.
அங்கே கொடுக்கப்பட்ட கயிறுகள் மறுபடி திரும்பி வர வேண்டும். கயிறுகளை அவர்களே வைத்து கொண்டு எங்களை சங்கடத்தில் ஆழ்த்தி விடப் போகிறார்கள். நாட்டமலை கயிறு என்று தனி பின்னல், தனி முடிச்சுகளாக இருக்க வேண்டும். அடேப்பா, நல்ல சிந்தனைகள். கயிறு திருப்பதை வேறெங்கும் செய்வதை விட இங்குள்ள ஒரு கிராமத்தினரை வைத்து செய்யலாம் என்று இருக்கின்றேன். அவர்கள் சிறிய அளவில் கயிறுகள் முறுக்குகிறார்கள். சக்கரம் சுற்றி தேங்காய் நாரும் கோரை புற்களும் வைத்து சுற்றுகிறார்கள். அந்த கயிறுகள் ஒரு தனி நிறத்தில் இருக்கின்றன. நல்லது, செய்து கொள்ளுங்கள். தஞ்சையிலிருந்து இதற்காக ஆட்களை கொண்டு வர ஏற்பாடு செய்ய போகிறேன். செய்து கொள்ளுங்கள். வண்டியின் மீது வெறுமை கற்களை வைக்காமல் பணத்துண்டங்களை போட்டால் குறுக்கு கம்பு போட்டு நெம்புவதற்கும் புரட்டி போடுவதற்கும் வாகாக இருக்கும். எனவே பல பனை மரங்களை வெட்டி சாய்க்க வேண்டி இருக்கும். அவைகளை துண்டு போடவும் ஆட்களை அமர்த்தப் போகின்றேன். செய்து கொள்ளுங்கள். இடையராது சமையல் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கருவேலம் காடுகள் பெருமளவில் அழிக்கப்படும். நல்லது, நடக்கட்டும். கருவேலம் காடுகளை அழித்தால் விளைநிலமாக மாற்றுவதற்கு வாய்ப்பிருக்கிறதே. சக்கரவர்த்தி சொல்ல பலரும் தலையசைத்தார்கள். மேற்கே இருந்தும் கிழக்கே இருந்தும் ஆடுகள் ஓட்டி வரச் செய்திருக்கின்றேன். அவை உணவுக்காக வெட்டப்படுகின்றன. ஆனால் வெட்டப்படும் வேகத்தை பார்த்தால் அந்த ஆடுகள் போதாது என்று தோன்றுகின்றது. எனவே தஞ்சையிலிருந்து ஆடுகள் வேண்டும். 96 ஆடுகளாக 96 ஆடுகளை அனுப்புகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. தேவரடியார்கள் இதற்கு மேலே இங்கு தங்க விரும்பவில்லை. எனவே இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இன்னொரு குழுவினரை வரை செய்து ஆடல் பாடல்களை நடத்த அனுமதிக்க வேண்டும். அப்படியே நீ இது பற்றி சாவூர் பரஞ்சோதிக்கு கடிதம் எழுதலாம். என் பெயரையும் உபயோகப்படுத்தலாம். சாவூர் பரஞ்சோதியை சந்திக்கின்ற பொழுது நானும் இது பற்றி சொல்லிவிடுகின்றேன். கடைசியாக கணக்கு எழுத எனக்கு ஆட்கள் நிச்சயம் தேவை. எதை மறுத்தாலும் இதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் இங்கு வருகிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு சௌரியம். இல்லையெனில் பிசகான கணக்கு இருக்கும். எனக்கும் தஞ்சைக்கும் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டுவிடும். பெரும் தச்சரின் கோபத்துக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது சதாசிவம்? உன் கற்கள் திசை மாறி வேறெங்கேனும் போய்விடுமா அல்லது ஆற்றில் கரைந்து விடுமா? நீண்ட அடிக்கட்டைகள் தஞ்சை வந்துதானே ஆக வேண்டும்? இல்லை, ஒரு சிறிய கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. என்ன? வழியிலுள்ள கிராமத்தினர்கள் இந்த அடிக்கட்டைகளை பார்த்துவிட்டு தங்களுடைய கோவில்களுக்கு இவை உதவுமோ என்கின்ற எண்ணத்தில் எனக்கு ஒன்று இறக்கி வைத்துவிட்டு போயேன் என்று கேட்கிறார்கள். 6-7 கிராமங்களில் இதைப்போல் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் ஆவலை குறித்து கவலையான சிற்பிகள் என்னிடம் சொன்னார்கள். ஒருவேளை 3 தூணில் ஒரு தூணை உருட்டி எடுத்துக்கொண்டால், இரவோடு இரவாக கயிறு போட்டு தோளில் தூக்கி எங்கேனும் புதரில் மறைத்து கொண்டால் சிரமம் அல்லவா? அலுப்பாக வரும் வீரர்களுக்கு உணவு கொடுத்து தூங்கச் செய்து எடுத்து போகலாம் அல்லவா? அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நான் மிக கடுமையாக இருப்பேன். ஆனால் இதை முன்கூட்டியே சொல்ல வேண்டாம். இப்படி நடக்கிறதா என்று பார்ப்போம். அல்லது வேறு விதமாகவும் செய்யலாம். ஒவ்வொரு கிராமமும் 3 தூணுக்கு ஓலையை வாங்கி அவரவர்கள் கிராமத்தில் வந்துவிட்டது என்று சொல்லி, அங்கிருந்து வந்த ஓலையை அடுத்த கிராமத்தில் கொடுத்து 3ம் வந்து சேர்ந்தனே என்று அவர்களும் சொல்லி, ஒவ்வொரு கிராமமும் என்ன வாங்கி கொள்கிறது, என்ன அனுப்புகிறது என்பதை தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிவிடலாம். மிக நல்ல யோசனை. சதாசிவம் சிரித்தார். அதாவது என்று சக்கரவர்த்தி ஆரம்பிக்கும் முன் சதாசிவம் உள்ளே புகுந்தார். அதாவது ஒவ்வொரு கிராமமும் அனுப்பப்படுகின்ற கற்களுக்கு பொறுப்பு. தன்னுடைய எல்லையிலிருந்து வரி எல்லைக்கு அந்த கிராமம்தான் கற்களை அனுப்ப வேண்டும். கூடவே வீரர்கள் வருவார்கள். யானைகளும் மாடுகளும் வண்டியை இழுக்கும், முட்டு கொடுத்து தள்ளும். கிராம மக்களும் உதவ வேண்டும். நன்றாக இருக்கிறது நீ சொல்லுவது. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். போகும்போது பாதை செப்பரேட்டுக் கொள்வதும் அவர்களுடைய பொறுப்பு. இதை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஆனாலும் வெறுமே செய்வார்களா? வந்தியத்தேவர் கவலையோடு கேட்டார். இல்லை, அதற்குண்டான சன்மானத்தை கொடுத்து விட வேண்டும். தட்சிணைகள் கொடுக்க வேண்டும். அந்த கிராமத்தை சுற்றியுள்ள சிறு பாறைகளை உடைத்து கற்களாக்கி பள்ளங்களில் போட்டு நிரப்பி மேலே மண் போட்டு தூவி பாதையை கெட்டிப்படுத்தி செம்மைப்படுத்த வேண்டும். செம்மைப்படுத்துவதற்கு கூலி கொடுத்து விடலாம். பொற்காசுகள் கொடுத்தால் போதாது. சக்கரவர்த்தி, தானியங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சோளமும் கேழ்வரகுமே தின்று வளர்ந்தவர்களுக்கு அரிசிச்சோறின் மீது காதல் வந்துவிட்டது. அவ்வப்பொழுது அரிசிச்சோறும் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே கூலியாக அரிசியை கூட கேட்கலாம். கொடுத்து விட்டால் போயிற்று. அது அவ்வளவு எளிதல்ல. தஞ்சையில் உள்ள அரிசி இவ்வளவு தூரம் வர வேண்டுமென்றால் தஞ்சையில் விலை ஏறிவிடும். தஞ்சையில் விலை ஏறாதிருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? தொண்டை நாட்டிலிருந்தும் நடுநாட்டிலிருந்தும் திருச்சீரபுரத்திலிருந்தும் மதுரையிலிருந்தும்
தானியங்கள் வர வேண்டும், ஏற்பாடு செய்துவிடலாம். இது மட்டுமல்ல, வேளாளர்களுக்கு சொல்லுங்கள், உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று. அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். விளைநிலங்களை அதிகமாக்குவது வேளாளர்களின் கையில் மட்டுமல்ல, வேறு யார் கையில் இருக்கிறது? காவிரி தாயின் கையிலும் இருக்கின்றது. மழை நன்கு பொழிந்து பூமி குளிர காவிரியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்தால் பல கால்வாய்களில் தண்ணீர் நிரம்பி விளைநிலங்கள் அதிகமாகும். ஒருவேளை இந்த முறை மழை பொய்த்துவிட்டால் நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டுவிடும். மழை பொய்க்காதிருக்க வந்தியத்தேவரே, மழை நிச்சயம் நன்கு வரும். சதாசிவம், நான் விடைபெறுகின்றேன். இன்னும் வேறு ஏதேனும் வேண்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் சக்கரவர்த்தி. உங்களுடைய அன்பும் அண்மையும் எனக்கு கிடைத்திருக்கிறதே, இதைவிட பெரும் பேறு என்ன? சதாசிவம், இங்கே நல்லதொரு வீடு கட்டிக்கொண்டு உங்கள் பெண்டு பிள்ளைகளோடு இருப்பதற்குண்டான அனுமதியும் உங்களுக்கு தருகின்றேன். குழந்தைகளை, உறவினர்களை இங்கே வரவழையுங்கள். உங்களுக்கு அது மன மகிழ்ச்சியை தரும். மன்னரே, என் நன்றியை எப்படி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை. உங்களுக்கு நன்றி. உண்மையில் நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய நெடுங்கால கனவை என்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? நீங்கள் இல்லாது செய்து கொள்ள முடியுமா? நீங்கள் செய்கிறீர்கள் என்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அடிக்கட்டைகள் வர வர அஸ்திவாரங்கள் மிகச்சரியாக போடப்பட்டுவிடும். நான் விடைபெறுகின்றேன். சக்கரவர்த்தி நிதானமாக குதிரை ஏறி வந்தியத்தேவரும் பழுவேட்டரையும் இளவரசர் ராஜேந்திரரும் சூழ நடக்கின்ற பொழுது மக்கள் வரிசையாக நின்று தங்கள் நீர்த்துளிகளை தரையில் ஊதித்தார்கள். குதிரைகள் அதை மிதித்து நடந்து போயின. மக்களை உற்று பார்த்த மன்னம் நிதானமாக குதிரையை ஓட்டிய மன்னர் எல்லைக்கு வந்தவுடன் குதிரையை விரட்டினார். அடுத்த கிராமத்திற்கு போய் பாதைகளை சரிபார்த்தார். இரவும் பகலும் குதிரை ஓட்டி தஞ்சையின் எல்லைக்கு போனார். சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்தும் கற்கள் வருவது பற்றி உத்தரவுகள் அதிகாரிகளால் வேகமாக பிறப்பிக்கப்பட்டன. மக்கள் மிரட்சியோடு அதை கேட்டுக்கொண்டார்கள். மக்கள் மிரளுவது சக்கரவர்த்திக்கு தெரிந்தது. அவர் அயற்சியோடு முதல் வண்டிக்கு போய் அதை குதிரையை சுற்றி வந்தார். ஒரு கோரைப்பாய் வேண்டும் என்று கேட்டார். அந்த பாய் கற்கள் மீது போடப்பட்டதும் அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். கோரைப்பாயின் மீது மெல்லிய துணியையும் விரித்து தலையணையும் கொடுத்தார்கள். 2 தலைச்சேரி பெண்கள் மெல்ல விசிற வெட்ட வெளியில் வண்டியின் மீதுள்ள 2 பாறை கற்களின் மீது சக்கரவர்த்தி அயர்ந்து படுத்து தூங்கினார். இளவரசரும் பழுவேட்டரையருக்கும் வந்தியத்தேவருக்கும் கயிற்றுக்கட்டில்கள் போடப்பட்டன. கிராம மக்கள் விழித்திருந்தார்கள். சக்கரவர்த்தி கண் விழித்த போது மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். சோழம் சோழம் என்று கத்தினார்கள். சக்கரவர்த்தி கண் விழித்த போது வேளார் வீட்டிற்கு போய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.